இன்றைய தினம் 4/3/2026 வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கின்றேன். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். எப்படி இருக்குது சார் தேர்தல் களம்? மதுரை பார்த்திங்கன்னா தேர்தல் களம் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரமும் அவர் வந்திருக்கின்ற சூழல், அவருக்கு பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் வாக்களிக்க முன்வந்திருக்கின்றார்கள். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய எழுச்சி இப்போ நம்ம இந்த தேர்தலில் பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக இந்த மதுரை மத்திய கடந்த ஆட்சியில் இருந்த பிடிஆர் போன்ற அமைச்சர்கள்லாம் 10 வருஷம் தமிழ்நாட்டில் இந்த மதுரை மத்தியில் எம்எல்ஏவாக இருந்து மினிஸ்டராக இருந்து இந்த மதுரை மத்திக்கு ஒன்றுமே செய்யலை என்பது தான் மக்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய குறையாக இருக்கின்றது. மதுரை ஒரு கோவில் பூமியாக பார்க்கப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலாத்தலங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் வராங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இன்றைக்கி காவாயும் குப்பையும் கூலமாக இருக்கிறது பார்க்கும்போது இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ ஒரு வேலையும் செய்யலை என்பது தான் இதில் வெளிப்படையாக தெரியப்படுது. ஏற்கனவே ஒரு துறையை சார்ந்து மேயர் அவர்கள் ஊழலில் வெளிப்பட்டு இன்றைக்கி டிஸ்மிஸ் ஆகிருக்கிறாங்க. இவர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலரெல்லாம் அதில் பார்த்திங்கன்னா தவறு செஞ்சுருக்கிறாங்கன்னு இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி மதுரை பார்த்திங்கன்னா ஒரு தூங்கா நகரம். இந்த தூங்கா நகரத்தில் இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி நீங்கள் மெட்ரோ மதுரைக்கு வந்திருக்கணும். மெட்ரோ மதுரைக்கு வரலைன்னா மத்திய அரசாங்கம் தான் காரணம் சொன்னால் திமுக அரசாங்கம் அதுக்கான முறையான அழுத்தத்தை கொடுக்கல, அதுக்கு முறையான பேச்சு நடவடிக்கையில் ஈடுபடலை. அப்போ பார்த்திங்கன்னா இரட்டை வேடம் போடும் திமுகவை இந்த மதுரை மக்கள் ஒரு தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. இங்கே ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, அன்றாடு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் உயரலை. இன்றைக்கி தொழில் நகரமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்கே வரல. ஒரு சுகாதார குறைபாடு அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது மதுரை மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டுக்கே ஒரு மாற்றம் வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வேட்பாளராக போட்டிடுறேன். எனக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு பார்க்குறேன். இந்த தொகுதியை எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க? இல்லை, என்னன்னு கேட்டீங்க, 234 தொகுதியும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நேர்காணல் நடத்தி யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும், இன்றைக்கி மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. இங்கே அவங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் யாரை நிப்பாட்டினா சரியாக இருக்கணும்னு தெரியும். அந்த அடிப்படையில் என்னை கொண்டு இன்றைக்கி ஒரு பொது தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறுத்தி கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் அவர் தான் சொல்கிறாரா இல்லையா, இன்றைக்கி திருப்பரங்குன்றம் இருந்தாலும் விஜய் அவர்கள் தான், மதுரையை மத்தியாக விஜய் அவர்கள் தான், தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன், விஜயாக இருக்கிறாங்க, விஜயாக இருக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா உள்வாங்கி இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் வரலாற்றில் 234 தொகுதியிலையும் விஜய் அவர்களே போட்டியிடுறார் என்ற மக்கள் எண்ணோட்டத்தில் இன்றைக்கி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் என்னை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி 7ஆம் தேதி திருநெல்வேலி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு 15, 14ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மண்ணில் ஏற்கனவே மாநாடு ஒன்று நடத்துகிறோம், இதே மண்ணில் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. பிரச்சாரத்தை கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறேன். உங்கள் பிரச்சாரம் எப்போ தொடங்குங்க? எங்கள் பிரச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளை ஆலோசித்து வேட்புமனு முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமையில் பிரச்சாரத்தை தொடுவோம். குறிப்பாக மதுரையில் பெரிய ஒரு பிரம்மாண்ட வேட்பாளர்கள் 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. இதில் என்னென்னா இந்த வேட்பாளர்கள் யார் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் அதிமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிமுகத்துக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களை சார்ந்து மண்ணை சார்ந்து ஒன்றுமே பேசலை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஈழத்தமிழுக்காக பேசுகிறார், வக்போர்டுக்காக பேசுகிறார், நீட்டுக்கு அனிதாக்காக பேசுகிறார், நீங்கள் கூடுதலாக சொல்லணும்னா சிஏக்காக பேசுகிறார், என்ஆர்சிக்காக பேசுகிறார், மீனவர்களுக்காக பேசுகிறார். இந்த களத்தில் அரசியல் களத்தில் மக்களும் மண்ணுக்கும் இங்கே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு துறையை விட்டுட்டு சர்வீஸ் செய்யணும் வரதை மக்கள் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஓவர் நைட்டில் சீட்டை வாங்கிட்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம், அரசியலே மக்களுக்காக பேசாதவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். 10 வருஷம் ஆட்சி செஞ்சவர்கள் இங்கே ஒன்றுமே செய்யலை, 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலை என்பதை மக்கள் புறக்கணிப்பார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் விஜய் சார் மூஞ்சில் மக்கள் பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை விஜய் சின்னத்துக்கு வாக்களித்து அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கணும்.